அதாவது எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா இல்ல உங்களுக்கு அப்படிதான் தோணுச்சான்னு சொல்லுங்க. படம் பார்க்க ஆரம்பிச்ச ஒரு 20வது நிமிஷத்திலே எனக்கு நம்ம விஜய் டிவில வர்ற பாக்கியலட்சுமி சீரியல், பாரதி கண்ணம்மா சீரியல் இதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி வந்து போச்சு. ஏன்னா அதோட இம்பாக்ட்ல நம்ம அம்மாக்கள் அந்த டைம் என்னெல்லாம் பண்ணுவாங்கிறது எனக்கு பர்சனலி அனுபவம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு செம்மையா விழுந்து விழுந்து சிரிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணேன். இந்த படத்தோட பேரு சுபம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு மூவி. நம்ம சமந்தா கூட ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை தமிழ் டப்பிங் பண்ணி இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அல்டிமேட்டா இருந்தது. ஆனா இது ஒரு பேய் படம், ஒரு காமெடி படம் அப்படின்றத கடந்து போகாம இதுல ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மெசேஜ் வந்து சூப்பரா மக்களுக்கு இந்த கருத்து சொல்லி காதுல ஊசி குத்துற வேலையெல்லாம் இல்லாம அழகா படத்திலேயே வந்து கன்வே பண்ணிருக்காங்க. இந்த ஆல்பா மேலுங்கிற ஆம்பளைங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொம்பளைங்களுக்கு அந்த ஈக்குவாலிட்டிங்கிறது கொடுக்கறது கிடையாது. முக்கியமா வேலைக்கு போக விடாம பண்றது, வீட்டுல இருந்தா காஃபி கேட்கும் போதெல்லாம் வரணும், தோசை சுடுறதா உன் வேலை, வீட்டுல இருக்கிற வேலையை செய்யறதா உன்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமா போட்டு உடைச்சிருக்காங்க. படத்தோட முடிவுல நீங்க உங்க மனைவி கிட்ட போய் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க, நான் என்ன பண்ண போறேங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கான்செப்ட் எடுத்து சூப்பர் காமெடியா செம்மையா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா இப்பவே போய் பாருங்க. படத்தோட பேரு சுபம்.